குளோரியாவுக்கு பிறந்த 2 குழந்தைகளின் பரிதாப நிலையை சொன்னதை பார்த்தோம். தொடர்ந்து பார்ப்போம். ஒரு வாரத்தில் ஒரு நேரம் மட்டுமே ஞாயிற்றுக்கிழமை மதிய உணவுக்காக நாங்கள் குடும்பமாக ஒன்று கூடுவோம். என் மகளும் அந்த நேரத்தில் மட்டும்தான் எங்களையே பார்ப்பாள். அவள் தண்ணீர் குடிக்கும் போதெல்லாம் பதற்றத்தில் சிந்திக்கொண்டேதான் குடிப்பாள். ஏனெனில் எனக்கும் என் கணவருக்கும் இடையே நடக்கும் சண்டையால் அச்சத்தில் நடுங்கி போயிருப்பாள். ஆனால் நாங்கள் இருவரும் அவளை பற்றி துளியும் நினைத்து பார்க்காமல் எங்கள் சண்டையில் ஒருவர் மற்றவரை எப்படி இன்னும் அதிகமாக காயப்படுத்துவது, எப்படி அதில் வெல்வது என்பதிலேயே தான் கவனமாக இருப்போம். மிக பயங்கரமானதை பார்த்தேன். எனக்காக என் கணவர் கதறி அழுதபோது நான் அவரை உற்று பார்த்தேன். என்னை மிகவும் வெறுத்தவர் அல்லவா? ஆனால் இப்போது நான் இறந்து போய்விடக்கூடாது என்று அழுகின்றார். நான் அவரை உற்று பார்த்து கொண்டிருந்த வேளையில் நான் பூமிக்கு திருப்பி அனுப்பப்பட்டேன். அங்கிருந்து பூமிக்கு வர எனக்கு விருப்பமில்லைதான், ஆனாலும் திருப்பி அனுப்பப்பட்டேன். நான் திரும்பி வந்தபோது என் உயிரற்ற உடலையும் மாரடைப்பிலிருந்து என்னை காப்பாற்ற மருத்துவர்கள் போராடி கொண்டிருப்பதையும் பார்த்தேன். நான் திரும்பி வந்தபோது என் உடலின் தலைப்பகுதியில் இறங்கினேன். இறங்கியதும் என் உடல் மிக வேகமாக உறிஞ்சி இழுப்பது போல என் ஆன்மாவை சடேரென உள் இழுத்து கொண்டது. சகோதர சகோதரிகளே, எரிந்து போன என் உடலின் வலியை நீங்கள் கற்பனை செய்தும் பார்க்க முடியாது. என் உள் உறுப்புகள் முற்றிலும் எரிந்து போனதைப் போல நான் சுவாசிக்கும்போது அதிகமான வலியை உணர்ந்தேன். எச்சில் விழுங்கும்போது கொடுமையான வலி என்னை கொன்றது. இந்த உடலை அழகுபடுத்த என் வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு பணத்தை அள்ளி வீசியிருக்கிறேன். உணவை கட்டுப்படுத்தி எவ்வளவு பசியை பொறுமையோடு தாங்கியிருக்கிறேன். அந்தோ அதே உடல் இப்போது கரிக்கட்டையாக எரிந்து உயிரற்று கிடக்கின்றது. என்னை சமாரித்தன் மருத்துவமனைக்கு அவர்கள் கொண்டு சென்றபோது எனக்கு 2வது ஒரு அனுபவம் ஏற்பட்டது. முதலாவது அனுபவம் எங்கே ஏற்பட்டதென்று தெரியுமா? சகோதர சகோதரிகளே, நான் இறக்கும்போது நமது ஆண்டவர் அவரது இதயத்தோடு நம்மை அரவணைத்து நமக்கான அவருடைய பேரன்பை காட்டுகின்றார். அந்த பேரன்பின் அடையாளம்தான் தியாக அன்பாகிய திருச்சிலுவை. நம் ஆண்டவருடைய அன்பின் இன்னொரு அடையாளம்தான் நம்முடைய விருப்புரிமை. ஒரு மனிதனின் விருப்புரிமையை இறைவன் மதிக்கிறார். ஒருவர் உலகில் வாழும்போது கடவுள் வேண்டாம் என்று வாழ்ந்தால் அவர் மறு உலகிலும் கடவுள் இல்லாமலே தான் இருப்பார். இவ்வுலகில் யாரை நம் தந்தையாக தேர்ந்தெடுக்கிறோமோ நாம் இறுதி வரை அவருடைய பிள்ளையாகவே இருப்போம். இவ்வுலகில் வாழும்போது மற்றவர்களை வெறுத்து காயப்படுத்தி தன் மனைவியை கணவனை அவமானப்படுத்தி சிறுமைப்படுத்தி தன்னிடம் வருகின்றவர்களிடம் பொய் சொல்லி ஏமாற்றி கொலை செய்கிறவர்கள் சாத்தானை தந்தையாக ஏற்றுக்கொண்டவர்கள். எனக்கு அதுதான் நடந்தது. ஆண்டவர் அவருடைய இதயத்திலிருந்து என்னை வெளியேற்றி பொய்களின் தகப்பனிடம் விட்டுவிட்ட போது இதுதான் நடந்தது. எனக்கு 2வது மாரடைப்பு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை அறையில் இருந்தபோது சுவருக்குள் இருந்து பார்ப்பதற்கு மனிதர்கள் போல, ஆனால் வெறுப்பும் கொடூர தோற்றமும் கொண்ட உருவங்கள் வெளிவந்தன. பாவத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது, பாவத்திற்கு கூலி உண்டு என்று நான் உணர்ந்தபோது திகிலடைந்தேன். பாவத்தை ஏற்றுக்கொண்ட நான் தான் பாவத்தின் கூலி. பாவம் என்னை கூட்டிச் செல்ல வந்திருக்கின்றது என்று உணர்ந்தபோது பயத்தில் தலை தெறிக்க ஓடினேன். தொடர்வோமா நண்பர்களே?